நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் இது பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கேட்டுட்டு இருக்கீங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய மேனாள் டிஜிபி, இதுக்கு முன்னால இருந்தவங்க பேர் ஞாபகம் இருக்கா? எனிபாடி? சைலேந்திர பாபு ஐபிஎஸ். நானும் அவரும் இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால இந்த அண்ணா நகர்ல SBOI ஸ்கூல் இருக்குல்ல, அங்க பேச போயிருந்தோம் சார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாதப்போ, அவர் அவ்வளவு உயர்ந்த பதவியில் இல்லை. அப்போ அவர் வேற ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார், டிஜிபியா இல்லை. நான் ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஸ்பீக்கர். நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், அவரும் உட்கார்ந்துருக்காரு. அவர் கீனோட் அட்ரஸ், நான் கீனோட் அட்ரஸ், அவர் சீஃப் கெஸ்ட் நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் ஒரு 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நல்ல ஸ்பீக்கர்ஸ்ங்கிறவங்க யார் தெரியுமா தமிழ் உறவுகளை? பேசிட்டு போறவங்க இல்லை, பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று சொன்னாங்களே இதை சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த 8 நிமிடத்தில் அவர் பேசினதை நான் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். ஏன்னா he is not a speaker, he is officer, I am a speaker. அந்த ஆர்ட் என்கிட்ட இருக்கு. 2 நிமிஷத்துல சொல்றேன். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாருமே ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க, IPS அந்த கேட்டகரியில. உங்க அப்பா ஒரு சாதாரண வேலை, நாகர்கோயில் இடம். அங்க அன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய சட்டையை மாட்டியிருக்கார். ஆணில மாட்டுவாங்க தெரியுமா அப்பாங்க எல்லாம்? முதல்ல ஆணில மாட்டியிருக்கார். காலையில் எழுந்திரிச்சு சட்டை எடுத்து போடும்போது சட்டை பையில 5 ரூபாவை காணும். அவங்க மனைவி கிட்ட வந்து கேட்டிருக்காருமா, நீ எடுத்தியாமா? நான் எடுக்கல. பசங்க எல்லாருக்கிட்ட கேளு. பசங்க எல்லாருக்கிட்ட கேட்டிருக்காங்க, எடுத்தியா? எடுக்கல. யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. இவருக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியா வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் எடுத்துட்டு ஃபுல் யூனிஃபார்ம்ல வரார். ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அப்போங்க. அவங்க அம்மாவுக்கு தான் சல்யூட் பண்ணார் அவர் ரிட்டையர்மெண்ட். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. கடைசியா ஹி சல்யூட் ஹிஸ் மதர். கொடுத்துட்டு நான் வந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால அவங்களோட உட்காந்து பேசுறேன். யூடியூப்ல இருக்கு அந்த கான்வர்சேஷன் இருக்கு. நான் சொல்றது ஹிஸ்ட்ரி, சும்மா சம்பவம் ஏதோ ஒன்று காதல கேட்டதெல்லாம் சொல்லலை. இட்ஸ் ஹிஸ்ட்ரி. 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கையில இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்க சோஃபால உட்காந்துருந்தாங்களா, இவங்க கீழே உட்காந்துருக்காரு. அம்மா சொல்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால அப்பாவுடைய சட்டப்பையில் 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தான்மா எடுத்தேன். கன்ஃபெஷன். அம்மா பதில், பேரண்டிங். எனக்கு தெரியும்ப்பா. பையன், பார்த்தீங்களாம்மா நான் எடுத்தது? பார்த்தீங்களா? இல்லைப்பா. அப்போ நான் எடுத்தேன்னு எப்படிம்மா தெரியும்? நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எடுத்தியான்னு கேட்கும்போது நீ எடுக்கலைன்னு சொன்னல்லப்பா. ஆமாம், அதை நான் நம்பலப்பா. இது அவங்க சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னுடைய அப்சர்வேஷன்? தன் கணவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் பையன் எடுக்கிறான் என்பதனை கண்டு கொண்ட தாய் அந்த வினாடியிலிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? எவன் சட்டப்பையிலேருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கிற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை உருவாக்கி. தட் இஸ் கால் பேரண்டிங். பேரண்டிங்ன்றது என்ன நினைச்சிட்டீங்க? இஸ் தட் பயாலஜிக்கல் திங்? நோ, இட்ஸ் நாட் பயாலஜிக்கல். பேரண்டிங் இஸ் நாட் பயாலஜிக்கல். அது எப்படி குழந்தைகள் பிறக்கின்றன? இந்த உலகத்தில் கோடான கோடி குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சி, ஃபாதரா இருந்துடலாங்க, பட் being a dad is a special thing. It's a special thing. Be a dad, be a mom. மதரா இருந்துடலாம், பயாலஜிக்கலா இருந்துக்கலாம், பட் இட்ஸ் a responsibility. ரெஸ்பான்ஸ், ரெஸ்பாண்டிங், அப்புறமா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. Do respond to your words, to your children. நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க ரெஸ்பாண்டிங்கா இருக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரியாக்ட் பண்றீங்க? எங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நான் சொன்னேன் இல்லையா, அது கேட்காதுங்க. ஆமா, கேட்காதுதான். இந்த ஜெனரேஷன் இருக்கும்ல, நம்ம எல்லாம் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி பாவப்பட்ட இந்த ஜென்மம் இந்த உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இதுக்கப்புறமும் பிறக்க போறதில்லை. ஏன் தெரியுமா? நாம தான் பெரியவங்களை மதிச்ச கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் தலைமுறை. எந்த ரசனையை கொடுக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு? ஒருத்தங்க இன்னைக்கு வந்து எனக்கு குருன்னு ஒருத்தரை சந்திக்க வச்சாங்க, கார்த்திகா மேடமும் பெருமாள் சார். அவங்க இங்க பேரண்டா இருக்கிறாங்க. 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் டாப்பர்ஸ். அந்த அவங்களுடைய வைஃப் இங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க. என்ன டெடிகேஷன் இருக்கும்? அந்த ஒரு குழந்தை முன்னேறி கொண்டே வருகிறது என்றால் அந்த பேரண்டிங்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறு இருக்கிறது. அவங்களுடைய வார்த்தைகளில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கூறு இருக்கிறது. நீங்கள் கவனியுங்கள். இட்ஸ் a great responsibility. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி நீங்க சரி பண்ணி கொள்வது என்பதனை டெய்லி யோசிங்க. நான் ரொம்ப ரேரான ஒரு விஷயத்தை சொல்றேன்.
நாம நம்ம குழந்தைகளை கண்டிக்கிறோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்துறேன். கண்டிங்க, தண்டிக்காதீங்க. கண்டிச்சு வைங்க, தண்டிச்சிடாதீங்க. தண்டனையோட அடுத்த கட்டம் குற்றமாயிடும். டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது, அந்த டைம் தேவைப்படுகிறது. ஜஸ்ட் லெட் இட் பி. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை. லெட் them be a children. Just let them be. உங்களுக்கு சில விஷயங்கள் அவசரம் இருக்கலாம். எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட கேட்பாங்க, எப்படா வளருவீங்க, எப்படா வளருவீங்க. இன்னைக்கு வளர்ந்து 5 பேரும் பறந்து போயிட்டோம். யாரும் வீட்டுக்கு சீக்கிரமா வரதில்லையேப்பா. ஏன் இதை 20 வருஷத்துக்கு முன்னால சொல்றது? 5 பேரும் ஓடி வந்துட்டு இருந்தோம்ல வீட்டுக்கு. முடியாது. பெற்றோராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது மிகப்பெரிய கடப்பாடு. இஃப் யூ கிவ் வேர்ட். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன். இந்த குழந்தைகளை ஜெயிக்கணுமா, நீங்க எந்த வாக்குறுதியும் தராதீங்க. விட்டமின் என் கொடுங்க. ரொம்ப கொடுத்துட்டீங்க. விட்டமின் எம், அதுல ரொம்ப வளர்ந்துருக்கு விட்டமின் கே. விட்டமின் எம்ன்றது மணி, விட்டமின் கேங்கிறது கொழுப்பு. விட்டமின் என் கொடுங்க. நோ. அது இது வரைக்கும் பார்த்துச்சு. என் பக்கம் தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு கலர் மாறுற. அதுவே 100 தடவை கேட்டா 25 தடவை தான் கொடுக்குது. நான் என்ன சொல்றேன், 100 தடவை கேட்டா 10 தடவை பார்க்கலான்னு சொல்லுங்க, 90 தடவை நோ சொல்லுங்க. ஏன் தெரியுமா பெற்றோர்களே, இந்த ஆசிரியை சொல்லுகிறேன், உங்கள் சகோதரி சொல்லுகிறேன், நீங்கள் நோ சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் வெளியில் யாராவது நோ சொன்னால் அவர்களால் தாங்க முடியாது. நீங்கள் நோ சொல்லி வளர்க்க. ஆனால் அந்த நோ சொல்லுவதில் ஒரு பக்குவம் இருக்கட்டும், அவர்களுக்கான புரிதல் அதில் இருக்கட்டும். அரோகன்சி இல்லாம அந்த நோவை சொல்லி பழகுங்கள். அவங்களுக்கு புரிய வைங்க. அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது அவர்கள் சி போமா என்று சொல்லாமல் அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிற அந்த சூழலை அது வளர்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தையை நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். இன்றைக்கு நான் அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன். அவனிடத்தில் நான் பார்த்து வியந்த பல விஷயங்கள் உண்டு. நான் 1வது படியில் இருப்பான், அவன் 18வது படியில் நின்று என்கிட்ட பேசுவான். பல அறிவார்ந்த விஷயங்கள். அவன் என்னை விட புத்திசாலி, அவன் என்னை விட லாஜிக், அவன் என்னை விட வார்த்தைகளில் கில்லாடி. ஆனாலும் அவனுக்கு நான் தாய். என்கிட்ட அவன் சொன்னான், ஐ எம் 23, என் வேலையை நானே செய்யக்கூடாதா, நானே டிசிஷன் பண்ணக்கூடாதா? நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிட்ற, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். நீ சம்பாதிச்சு நான் சாப்பிட்டா உன் சொல்ல நான் கேட்குறேன். ஜென்மத்தில் அந்த வார்த்தை எனக்கு வாய்க்காது. கடைசி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நானாகத்தான் இருப்பேன். ஐ எம் a queen of my own. இது எனக்கும் என் மகனுக்கும் நடந்த கான்வர்சேஷன். நீ அம்மா தாயே தானே, பேச்ச கேளப்போ, அம்மா அப்பா பேச்ச கேளு. அம்மா அப்பா பேச்ச கேட்க வேண்டும் என்கின்ற கடப்பாடு, அன்பினால் பெருங்கருணையினால் அந்த குழந்தைகள் போய் சேர்கின்ற அளவுக்கு நீங்க ஹீரோவா இருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கிங்கா குயினா இருங்க. பாருங்க, நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர். அவர் தொலைக்காட்சியில், நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த நிகழ்ச்சியில, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல அவர் உட்கார்ந்து பேசுறார். இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொல் வரும் உங்களுக்கு. எவிடன்ஸோட சொல்றேன். அவர் மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர். அவர் சொல்றார், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் 10th ரேங்க் வாங்கினேன். அப்பா சொன்னார், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்ல வந்துருவியடா, ஏன் 10வது ரேங்க்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்லலை. அடுத்த ஹாஃப் ஏலியில் 3 ரேங்க்ஸ்குள்ளே வந்துட்டேன்னா நீ என்ன கேட்குறியோ வாங்கி தரேன். அப்போ என்ன நாங்கள் கேட்போம், என் வயதிலிருந்து ஒரு 10 வயது குறைவாக இருக்கின்ற வரைக்குமான மக்கள் என்ன கேட்டிருப்போம்? ஸ்கெட்ச் பென், கலர் பென். எவ்வளோ கேட்போம்? நான் 2 தான் கேட்பேன், நான் 1 தான் கேட்பேன். எனக்கு அடுத்த தலைமுறை 2 கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் கேட்கும், அவ்வளோதான். அவர் அந்த பையன் 3 கேட்டிருக்கான். 3 என்னென்ன கலர்னு கேட்டிருக்காரு. ரெட்டு, ப்ளூ, பச்சை. ஓகே, வாங்கிட்டு வந்துரு நீ. சரி, அவன் ஹாஃபேலியில் 3rd ரேங்க் வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்பா வெளியூர் போயிருக்கார். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், அப்பா வரல. சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை லீவு வரல. திங்கக்கிழமை காலையில் போகணும். காலையில் எழுந்திரிச்சு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அம்மாட்ட கொண்டு போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அம்மா வந்துருச்சடா ரிப்போர்ட்டு. வந்துருச்சுமா. ஏண்டா கொடுக்கல? அப்பாட்ட கொடுக்கணும்னு. போடா, அப்பா சொன்னாருடா, நீ வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீயா கேட்காத அவனா கொடுப்பான்னு சொன்னாருடா. வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் அதை திறந்து கூட பார்க்கல அவங்க அம்மா. நீ இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தா இதை கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு கதவை திறந்து 3 பென்சில், ப்ளூ, ரெட் அண்ட் க்ரீன் 3 பென்சில் எடுத்து அவன் கையில் கொடுத்துருக்கார். அவர் சொல்றார், அப்பா என் மீது வைத்த நம்பிக்கையும் நான் அப்பாவின் மீது வைத்த நம்பிக்கையும் இன்றைக்கு நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்றார். ட்ரஸ்ட் இருக்குல்லங்க, ட்ரஸ்ட் பில்டிங். நீங்க ஏதோ ஒரு காரியம் செய்வீர்கள், அது வேற ஏதோ ஒரு காரியத்தில் வந்து நிற்கும். பெற்றோரியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா எப்போ நீங்க நிலத்தை தட்டி அடிக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த குழந்தையின் ஆளுமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். அந்த நிலத்தின் மீது எந்த தவறும் கிடையாது, நீ பார்த்து நடந்திருக்க வேண்டும் என்று அவனை எழுப்பி நிற்க வைத்து அவனை அழவிடாமல் அந்த சூழலை சந்திக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு. நான் பார்த்துருக்கேங்க. எல்கேஜியில் என் பிள்ளைய கொண்டு போய் வித்யா மந்திர் ஸ்கூலில் சேர்க்குறேன். எந்த வித்யா மந்திர்னா லஸ் கார்னரில் இருக்கிற வித்யா மந்திர். கிரேட் ஸ்கூல், வெரி கிரேட் ஸ்கூல்.
அந்த ஸ்கூலில் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சதே பெருசு. கொண்டு போய் சேர்க்குறேன். 20 குழந்தைகள் இருக்காங்க கிளாஸில். ஜன்னல்லேருந்து இன்னைக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. ஜன்னல்லேருந்து பார்க்குறேன். என் குழந்தைகிட்ட ஒரு பெரிய ஒரு சார்ட் கொடுத்து கிரையான்ஸ் கையில் கொடுத்தாங்க. அந்த கிரையானை எடுத்து என் குழந்தை ஏதோ வரைகிறான். அந்த வரையும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குழந்தை அழுவுது. அந்த குழந்தைய பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா என் குழந்தைக்கு நான் அழ தெரியாது, நான் அழ வைக்கவே இல்லை. நான் சொன்னால் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் குழந்தை வேணும் அழ தெரியாது அவனுக்கு. ஊசி போட்ட விடும் இப்படி தான் செய்வான். அவனை ஆக பெரிய அழுகையை அதுக்குள்ளே நான் அடக்கிடுவேன். அவனை அழ வச்சதே இல்லை அவனை நான். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைய பக்கத்தில் அது ஓன்னு அழுது. அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்தான். உள்ளே இருந்து தப்ப 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 தப்பன்னு அவங்க அம்மா வந்தாங்க. என்னடின்னு கேட்குறாங்க. நான் ஜன்னல் வந்து பார்த்துட்டே இருக்கேன். அவன் மிரள்றான் அவ்வளோ பெரிய சத்தத்துக்கு. என்னடின்னு கேட்ட உடனே கிரையான் அப்படின்ட்டு அழுச்சு. அது கீழே எங்கேயோ போட்டுச்சு போல இருக்கு. ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா. என் பையன் கையில் இருந்து பிடிங்க அந்த குழந்தை கையில் கொடுத்துருச்சுங்க. என் குழந்தை அந்த கிரையானை பறி கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே பார்க்குறான். ஆச்சரியமாக இருக்கு அவனுக்கு, இப்படியும் நடக்குமா இந்த உலகத்தில். அப்போ தான் நான் வீட்டில் வந்த உடனே எங்கள் வீட்டில் சொன்னார், இதுவரைக்கும் நீ அரவணைத்துக் கொண்டிருந்த குழந்தையை இப்போதான் சமூகத்திற்கு விட்டிருக்கிறாய். அவன் கற்றுக்கொள்ளட்டும், விடு. நீ எதுவும் போய் நடுவில் நின்று அவனுக்கு எந்த உதவியும் செய்யாது. அவன் நின்று வருவான். இன்னைக்கு கூட நான் லிஃப்ட்டில் சொன்னேன். என் பையன் சொன்னான், அம்மி ஐ மே நாட் பி ஸோ பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பட் ஐ எம் ஸ்மார்ட், டோன்ட் வரி அபவுட் மீ. அவன் சொன்னான், எல்லாம் படிக்கிறான். பிஎல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் படிக்கிறான். ஹீஸ் ஸ்மார்ட். எனக்கு அது போதுமானது. அவன் நல்லவனாக இருக்கிறான். போதும். ஒரு பொண்ணு அவனுக்கு ஏதோ லெட்டர் எழுதியிருக்கு 8th ஸ்டாண்டர்டில். என்னடா இப்படி எழுதியிருக்குது, அவனை விட்டுட்டு வந்துட்டியேனா. என்னிடத்தில் பேசக்கூட மாட்டேன் என்கிறீங்க. என்னிடத்தில் நின்று ஒரு வார்த்தை என் கண்களை பார்த்து பேசினால் என்னெல்லாம் எழுதியிருக்குது நேராக கொண்டு வந்து என்கிட்ட காட்டிட்டான். நான் சொன்னேன், என்னடா இதுமா, நான் +2 படிக்கிறது 8வது படிக்குதுமா. 8வது படிக்கும்போது இதெல்லாம் எழுதுதுமா. அது சரிடா, வேண்டாம் அப்படிலாம் எழுதாதுன்னு சொல்ல. இல்லைம்மா, அந்த குழந்தை எழுதிருச்சுமா. நான் நின்று பேசினா அந்த பிள்ளைய நாளைக்கு கேலி பண்ணுவாங்க. நான் +2 முடிச்சுட்டு போயிடுவேம்மா. அவள் இன்னும் 5 வருஷம் அந்த ஸ்கூலில் படிக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் பேசுவேன் சொன்னேன் என் பையன். ஸோ நல்லா வளர்த்துருக்கேனா இல்லையா? ஆக குழந்தையினுடைய வளர்ப்பு என்பது என் தாய்மார்களே, தந்தைமார்களே, நம்முடைய சிறு அசைவிலும் நம் சொல்லிலும் இருக்கிறது. எப்படி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுப்பது, ஆசிரியர்கள் எப்படி அந்த குழந்தைகளை பாதுகாப்பது, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். குழந்தைகளை நான் இதை சொல்றது ரொம்ப நாபிலிருந்து சொல்றேன். தாய் நான் அறம் பேசுகிறேன். கவனமா கேட்டுக்கோ என் பேச்ச. நீ வச்சிருக்கிறல்ல உடம்பு, உன்னோட இருக்கிற உடல், அது நீ ஏதோ இளமையா வளர்ந்து ஆளாகி வேறு ஏதோ பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக வளர்த்தெடுக்கப்படவில்லை. அது யாருடைய உடல் தெரியுமா? நீ இன்பங்களை தவறாக அனுபவிக்க முடியாதபடிக்கு நீ கட்டுப்பாட்டில் இருந்து அந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உன் பிள்ளைக்கானதோ இல்லை. அது யாருக்கானது என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால அம்மா, வளர்த்து ஆளாக்குனார்ல அப்பா, அந்த அம்மா அப்பாக்குரியது அந்த உடல். அந்த உடலை மரியாதை செய். எங்கேயும் போய் அடிபட்டுட்டு வராத. அதுக்குள்ள எந்த ஒரு தவறான விஷயத்தையும் போட்டு நோய்வாய்ப்பட்டுடாத. எந்த அளவிற்கு நீ புனிதமாக உன் உடலை காக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்துகிறாய் என்று பொருள். அம்மா அப்பாவுக்கு அப்படிதான் நன்றி செலுத்த முடியும். உன் உடலை பாதுகாத்து மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும். படிப்பெல்லாம் வந்துடும், இவங்க பார்த்துக்குவாங்க. அதை இல்லவெல்லாம் விட மாட்டாங்க. 100% ரிசல்ட் தானே மேடம், விட மாட்டாங்க. அதுலேருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு தான். நீ உன் தாய் தந்தையருக்கு எதை தருகிறாய்? நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். சார், இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு சொல். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ சொல்றது ஒருவேளை புரியாம இருக்கலாம் உங்களுக்கு, பட் காதல வாங்கி வச்சுக்கோ. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்னும் 2-3 வருஷத்துல என்ன நீ வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் நீ என்னை பார்ப்பாய். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். முதல்ல என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பென்சிலில் தான் குழந்தைகள். ஐ வாஸ் அ பிடி டீச்சர் ஃபார் LKG, UKG அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சராக தான் நான் போனேன். இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சில் மெம்பர் சார். நான் வந்து ஒரு காலேஜில் எனக்கு கீழே வந்து 4 பேர் PhD பண்ணுறாங்க. ஒருத்தங்க சப்மிட் பண்ணிட்டான். ஐம் அ கைட். நான் PhDயில் நான் ஒரு கல்வியாளர். நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய பென் கிரீன் பென். பென்சில்ல இருந்து நான் கிரீன் பென்னுக்கு வந்திருக்கேன். இன்னும் 2-3 வருஷத்துல என் கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் சைன் பண்ணும்போது இந்த ஃபைல்ல என் அதிகாரம் கூடும். என் தகுதியின் அடிப்படையில் நான் அதை பெறுகிறேன். நான் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். இன்னொரு 5 வருஷம் எடுத்துக்கோ, 5 years, 7 years எடுத்துக்கோ. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இருக்குது, எனக்கு 10 வருஷம் இருக்கு. வா, 7 years கொடுக்குறேன் உனக்கு. வா, ஒரு ஃபைல் இங்க இருக்கு, அனாந்தரத்தில் இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு, இங்க ஒரு பென் இருக்கு, அது கிரீன் பென். ஃபைல் என் கையில் இருக்க, கிரீன் பென் உன்கிட்ட இருக்க.
கேபின் தட்டிட்டு உள்ள வந்துட்டு ஃபைல் நான் காட்ட நீ சைன் பண்ண போறியா? இல்ல, கிரீன் பென் என்கிட்ட இருக்க, ஃபைல் உன்கிட்ட இருக்க, கதவு தட்டி உள்ள வந்து என்கிட்ட சைன் வாங்க போறியா? நான் ஆசீர்வதிக்கிறேன், டீச்சர் தானே, ஆசீர்வதிக்கிறேன். ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும், கிரீன் பென் உன்கிட்ட இருக்கட்டும், நான் உள்ளே வருகிறேன், நீ சைன் பண்ணு, நீ சைன் பண்ணு. அதற்காக தானே இந்த பயணம், அதற்காக தானே இந்த பேச்சு, இல்லையாவா? எது உன்னை தடுக்கும்? நான் உன்னை கேட்கிறேன், எது உன்னை தடுக்கும்? பாய்ஸ் எல்லாம் இருக்கீங்க, +1 +2 இருக்கீங்க, 9th 10th இருக்கீங்க, எது உன்னை தடுக்கும்? ஒன்று, நான் கிளியரா சொல்றேனே, போதை தடுக்கும், அல்லது காதல், பெண், ஆண், இந்த உணர்ச்சிகள், இது தடுக்கும். நான் இன்னைக்கு அறம் பேசுகிறேனா, ஒருபோதும் இந்த உடலுக்குள் போதை போவதற்கு அனுமதிக்காது. சே நோ. இன்னைக்கு நீ அதுக்கு நோ சொன்னா, நீ நாளைக்கு கிங். இன்னைக்கு நீ எஸ் சொன்னா, நாளைக்கு யூ ஆர் a victim. யூ ஆர் a victim. நீ விக்டிம் ஆறதுக்கு பிறக்கல குழந்தை. அதுக்காகவா இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து இதோ நான் பேசிக் கொண்டிருக்க, நான் நின்று பேச நீ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்க? நோ, நெவர் allow. சே நோ. இன்னைக்கு நோ சொல்ல பழகு. நீ ஏதாவது ஒன்று சிரிக்குதா உன்னை பார்த்து? பார்த்து வச்சுக்கோ. அதுதான் வந்து சேரணும்னா வந்து சேரட்டும், 10 வருஷம் போட்டும், வராது. நான் ஆசீர்வதிக்கிறேன், வராது. ஏன் தெரியுமா? இந்த வயசுல எடுக்கிற முடிவுகள் எப்பொழுதும் துணை நிற்பதே இல்லை. வாழ்க்கை மாறிக்கொண்டே போகும். இந்த வயசுல இந்த மாதிரி ஆண் பெண் எந்த முடிவும் எடுக்காத, காத்திரு. நீயா முடிவெடுத்தா போயிரும். கடவுள் கற்றுக் கொடு. உனக்காக ஒன்று அங்கே தயாராக இருக்கும். அது உனக்காகவே வாழும், உனக்காகவே அன்பு செலுத்தும், உன்னையே அதை நினைத்துக் கொண்டிருக்கும், உன்னை வந்து சேரும். அதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வந்தா போவாது. கார்த்திகா மேடம் போவாதில்ல, பெருமாள் சார் போவாதில்ல, வந்தா போவாது. ஏனென்றால் இறை ஆசீர்வாதம் இருக்கு. இறை ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடியதற்கு காத்திரு என் குழந்தைகளை, காத்திரு. எந்த ஒரு தவறான முடிவும் அவசர முடிவும் இந்த காலத்தில் எடுக்காம பழகிக்கொள். வாய்ப்பு உனக்கு வரும். வாய்ப்பு வருகின்ற பொழுதும் சேனோ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கடந்து போ, சிரி, மகிழ்ச்சியா இரு, கடந்து போ. டோன்ட் டேக் எனி டிசிஷன். நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. வயது மீறி இதை புரிந்து கொள். ஏனென்றால் நான் உன் வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட உன் வயதில் இப்பொழுது நீ இருக்கிறாயே, உனக்கு எக்ஸ்போஷர் அதிகம். எனக்கு பல விஷயங்கள் உன் வயதில் தெரியாது. இந்த வயதில் உனக்கு தெரிவது கூட எனக்கு இந்த வயதில் தெரியாது. அந்த அளவுக்கு நீ எக்ஸ்போஷரோட இருக்கிறார். அதனால் நான் இதை சொல்லுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உன் கதவை தட்டுகின்ற பொழுது எதிர்த்து நின்று அதை கேட்டு கடந்து போ. அந்த கடந்து போகின்ற பேராண்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த கிரீன் பெண்ணை கையில எடுக்க முடியும். இல்லாதவர்களுக்கு ஃபைல் தான். இல்லனா ஃபைல் வந்திருக்கு சார் அப்படின்னு கதவை திறந்து சொல்லிட்டு மூட வேண்டியதுதான். எதுவாக இருக்க விரும்புகிறாய்? 2 வார்த்தை இந்த அம்மா சொல்றேன், உன் டைரியில் போய் நீ எழுதி வைத்துக்கொள். 2 சொற்கள் என் குழந்தைகளே. எங்க இருக்க விரும்புகிறாய்? எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? இங்க பார், நான் இன்னைக்கு மகரிஷி ஸ்கூல்ல எந்த அஜெண்டாவும் கிடையாது, வெறும் என் பேச்சு தான் அஜெண்டா. நான் எங்க நின்னுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு? என் பயணம் என்ன? இங்கே வந்து நிறுத்தியது எது? நான் இங்க நிற்க விரும்புகிறேன், அதனால் நான் இங்கே நிற்கிறேன். எங்கே நீ நிற்க விரும்புகிறாய், எங்கே நீ இருக்க விரும்புகிறாய் என்பதனை முடிவு செய். ஒன்றும் இல்லை, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 10 அடி 20 அடி இருக்கும், அவ்வளவுதான். 20 வருஷம் வேலை செஞ்சாதான் இங்க வந்து நிற்க முடியும். 20 அடி அப்படிலாம் தாண்டிட முடியாது, தாண்டிட முடியாது. அதற்கென்று வேலை இருக்கிறது, அதற்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. அதற்காக உழை. இதுதான் வயது. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்க போகிறாய்? 17 வயது முதல் 25 வயது வரை எதை செய்வாயோ அதைத்தான் வாழ்க்கை முழுவதும் செய்வாய். என்னுடைய வீட்டிலங்க அவருடன் படித்த ஒருவர் நேற்று இறந்து போனார். அந்த ஃபியூனரல் போயிருந்தோம். இறக்கும் வயது இல்லை, உடன் படித்தவர். கடைசியாக அந்த முகம் பார்த்து எடுத்து அந்த தேர்ல வச்சுட்டு வந்தார். வீட்டில் சொன்னார், அவன் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கலாம். இவ்வளவுதான் அவர் சொன்னது. எவ்வளவு ஆழமான பொருள்! நான் வெளியே பார்க்கிறேன், சில பேருக்கு வந்து மரண அஞ்சலி இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஹோர்டிங் பார்க்கறதுக்கே பயமா இருக்குங்க. விபத்து வரலாமா? நீங்களாக தேடிக்கொண்டால் நஷ்டம் வரலாம். தோற்க கூடாது என் குழந்தைகளை. விபத்தில் நீங்கள் விருப்பப்பட்டு போய் சிக்கக்கூடாது. அப்படி சிக்கக்கூடாது என்றால் கண்ட்ரோல் இருக்கணும் கையில. எனக்கு வண்டி சொல்லி கொடுத்த குரு என்ன தெரியுமா சொன்னார்? 2 வீலர் ஓட்டும் போது எனக்கு நான் 2 வீலர் தான் ஓட்டுவேன் முதல்லலாம், இப்பதான் கார் ஓட்டுறேன். 2 வீலர் ஓட்டும் போது எனக்கு சொன்னார், எவ்வளவு வேணும்னாலும் வேகப்படுத்து, நினைக்கும் போது நிறுத்தணும், இல்லைன்னா அந்த வேகம் உனக்கு பயன்படாது. நினைக்கும் போது நீ நிறுத்த முடியாது. நீ ஸ்கார்பியோ வச்சுட்டு, நீ BMW வச்சுட்டு 10 செகண்ட் ஆகும் நிறுத்துறது. அந்த 10 செகண்ட்ல எத்தனை உயிர் போகுதோ உன் உயிரும் சேர்த்து. Stay alert, my dear children. Life is so precious than you think. Life is so precious than this marks.
லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ் தேன் யுவர் ஆம்பிஷன். முதல்ல லைஃபை, உடலை காத்துக்கோ, அறத்தை காத்துக்கொள், பிறகு எடுத்து காலடி வை, மற்றவர்களால் தொடாத உயரங்களை நீ தொடுவாய். இந்த காத்துக்கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்ல வருகிறேன். உன்னை நீ எப்படி காத்துக்கொள்ள போகிறாய்? எப்படி காத்துக்கொள்ள முடியும் ஒருவரால்? இந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை கண்ட்ரோல்ல வை. டோன்ட், நான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா சொல்றேன் குழந்தைகளை. லிசன் டு மீ, லிசன் டு மீ, ரொம்ப கவனமா சொல்றேன். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் the school, the teacher, the subject, your age, your parents, your nation, your state, anything. Don't take for granted. Have gratitude towards it. ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும். உன் அம்மா அப்பா கிட்டயும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும். நான்